விதமாக கொடுத்திருக்கிறார். 2 விதமான அதிகாரத்தை இன்றைக்கு பார்த்து நாம் வேதத்திலிருந்து தியானம் பண்ணி முடிக்க போகிறோம். ஒரு அதிகாரம் என்ன அப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், இன்னொரு அதிகாரம் என்ன என்பதை இன்றைக்கு பார்த்து நமக்கு பிடிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 18, 19, 20. Matthew chapter 28 verse 18 to 20. இந்த வசனங்களை நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். ஒரு அதிகாரம் என்ன, இன்னொரு அதிகாரம் என்ன, வாசிக்கலாமே. மத்தேயு 28. அப்பொழுது இயேசு சீசர்கள் பக்கத்தில் வந்து, ஜனங்களுடைய பக்கத்தில் வந்து நோக்கி, நல்லா கவனிக்கணும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்லா கவனிக்கணும், இந்த அதிகாரத்தை வைத்து 4 காரியத்தை பண்ணணும். புறப்பட்டு போங்கள். ஜாதி என்ற வார்த்தை வந்திருக்கு பாருங்க, அது தமிழ் பைபிள்ல டிரான்ஸ்லேஷன் தப்பு. ஆங்கில பைபிள்ல பீப்புள் அண்ட் நேஷன் வரும், ஞாபகத்தில் வச்சுங்க. ஜாதி அப்படின்னு சொல்லி இது மொழிபெயர்த்தவங்க அப்படி எழுதிட்டாங்க. ஆனா ஜாதின்னு அப்படின்னு இல்ல. ஆண்டவர் ஜாதி எல்லாம் படைக்கல. ஆண்டவர் படைச்சது ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். 2வது பரிசுத்த ஜாதி. ஆமென்னு சொல்லலாமே. இந்த பரிசுத்தமான ஜாதி தான் நாம. அந்த ஜாதி என்ற வார்த்தை யூசுவலா நம்ம பாஷையில அந்த ஸ்லாங்ல வந்துரும், லோக்கல் பாஷையில வந்துரும். ஆனா பைபிள்ல இப்படி மாறி இருக்கிறது, டிரான்ஸ்லேஷன் தப்பு. மக்களையும் தேசத்தையும் குறிக்கிற வார்த்தை. சகல ஜனங்களையும் சீஷராக்கி ஆவியானவர் நாமத்தினாலே 3வது ஞானஸ்தானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம். அல்லேலூயா. ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லலாமே. முதல் அதிகாரம் ஆண்டவர் சீஷர்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த முதல் அதிகாரம். அதே அதிகாரத்தான் ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்னா, தேசத்தை சுதந்தரிக்கிற அதிகாரம். இந்த அதிகாரம் ஆமென்னு சொல்லுங்களேன். என்ன அதிகாரம்? தேசத்தை சுதந்தரிக்கணும். கிராமம் கிராமம் போகணும், பட்டணமா போகணும், தெரு தெருவா போகணும், வீடு வீடா போகணும். ஏறி நீங்க இறங்குனீங்களே, ஒவ்வொரு ஆயாவை பார்த்தீங்க, தாத்தாவை பார்த்தீங்க, பெரியவங்களை பார்த்தீங்க, வயசானவை பார்த்தீங்க, வாலிப பிள்ளைங்களை பார்த்தீங்களே. இந்த அதிகாரம் தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. இந்த அதிகாரம் தேசத்தை சுதந்தரிக்க, கிராமங்களை சுதந்தரிக்க, ஊரை சுதந்தரிக்க, பட்டணங்களை சுதந்தரிக்க. ஆத்துமாக்கள் வெளியே அலையா இருக்கிறார்கள், கொள்ளையா இருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அதிகாரம். அல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முறை அதிகாரத்தை பத்தி நான் பேசியிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இந்த அதிகாரம் எதுக்குன்னா, தேசத்தை சுதந்தரிக்கிற அதிகாரம். யார் தேசத்தை சுதந்தரிப்பான்? அந்த அதிகாரம் யார் கையில் இருக்குதுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் கையில் இருந்துச்சு. பிதாவாகிய தேவன் கையில் இருந்த அதிகாரம் அப்படியே இயேசுவுக்கு வந்தது. இயேசுவுக்கு அதிகாரம் சீஷர்களுக்கு போனது. இப்ப நாமெல்லாம் சீஷர்களாக இருக்கிறோம். 2 பேர் தான் ஆமென் வருது பாருங்க. நாமெல்லாம் யாரா இருக்கிறோம்? சீஷர்களா இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை கையில் நம்ம கையில கொடுத்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தை கையில கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் இருள நிறைய ஜனம் இருக்கிறாங்க, அவங்கள சபைக்குள்ள கொண்டு வரதுக்கு தான் இந்த அதிகாரம். பாவத்துல நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, அவங்கள பரிசுத்தப்படுத்தி சபைக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த அதிகாரம். இன்னும் சாபத்துல நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வசனத்தை சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி, ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லி சபைக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த அதிகாரம். எத்தனையோ மக்கள் இன்றைக்கு கட்டுகள் இருக்கிறாங்க, வியாதியோடு இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க. சூனிய பிரச்சனை, மந்திர பிரச்சனை, பிசாசு பிரச்சனை, மனைவி பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, சொந்த பந்தம் பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, கஷ்டம். இப்படி நான் தற்கொலைக்கு நேரா நான் போறேன், நான் செத்து போயிடுறேன், ஏன் இந்த வாழ்க்கை அப்படிலாம் பல மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள். அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்காக தான் இந்த அதிகாரம். அல்லேலூயா. ஏதோ வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஆண்டவர் ஆராதிச்சிட்டோம், கை தட்டணும், 2 ஹவர் இருந்தோம், 3 ஹவர் இருந்தோம், போனோம், அப்படிக்காக இல்ல. இந்த அதிகாரம் உங்க எல்லாருக்கும், எனக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லலாமே. எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அதற்காக தான் நீங்க நேற்று போய் வந்தீங்க பாருங்களேன். இந்த ஊழியத்தை நிச்சயமா நீங்களே நான் அதிகாரத்தோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் அதிகாரம் எதற்காக? தேசத்தை சுதந்தரிக்க. ஏன் தேசத்தை சுதந்தரிக்கனா, தேசத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாம் சபைக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, இருள்ல இருக்கிறாங்க, மூழ்கி போயிருக்கிறாங்க, கண்மூடித்தனமான தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய ஏக்கத்தோடு பாரத்தோடு இயேசுநாதர் இந்த பூமியில வந்து மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்னைக்கு இருக்கிறார்ல, அந்த அதிகாரத்தை கையில கொடுத்துட்டார். யார் கையில தெரியுமா? சபை கையில. பக்கத்துல கைப்பிடிங்க. உங்க கையில, பக்கத்துல கைப்பிடிங்களா? பக்கத்துல கைப்பிடிங்க. ஜோதி கைப்பிடிமா. உங்க கையில, என் கையில சொல்லுங்க, நம்ம கையில. சத்தமா தான் சொல்லுங்களேன். அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இந்த அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்க. வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, மாசத்துக்கு ஒரு முறை அல்ல, டெய்லியும் பயன்படுத்துங்க. எதிர்காலம் நமக்குண்டு,
எதற்கும் பயம் இல்லை, எதிர்காலம் நமக்கு. கையை தட்டி சந்தோஷமா. எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. சொல்லுங்க, பாடலாமே. ஒன்று சேர்ந்து நாம் குதிப்போம் அத்தானை. நல்ல கையை தட்டி பாருங்க. அதிகாரம் கையில உண்டு. உன்னோரும் கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா, உன் குறையை நீக்குவார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்களே, நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிற சபையாய், ஊழியமாய், சகோதரனாய், சகோதரியாய், கணவனாய், மனைவியாய், ஊழியனாய் எழுப்ப வேண்டும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், இன்று விடுதலை தருகிறார். சகோதரா, சகோதரியே, அவரை பாடி ஆராதிக்க பொழுது கையில் அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம். சொல்லுங்க, தேசத்தை சுதந்திரிக்க போறோமா? 2026 தேசத்தை சுதந்திரிக்கிற ஆண்டாய், ஆத்துமாக்கள் அலை அலையா சபைக்கு வருகிற ஆண்டாய் மாறுவதாக. இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. கைதட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமே. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட அதிகாரம், வெளியில புறப்பட்டு போய் தேசத்தையும் கிராமங்களையும் நாடையும் பட்டணங்களையும் சுதந்திரித்து ஆத்துமாக்களை சர்ச்சுக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. இந்த ஒரு அதிகாரத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சீசர் கையில கொடுத்துட்டாரு. இந்த அதிகாரத்தை அவர் போகும்போது நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப யாரு கையில இருக்குது அதிகாரம்? யாரு கையில இருக்குது? ரெண்டு கையும் கொஞ்சம் தூக்குங்க பார்க்கலாம். ரெண்டு கையும் தூக்கம் பார்க்கலாம். வலது கையில என்ன இருக்குதான்? தீர்க்காயுசு இருக்கான். இடது கையில என்ன இருக்குதான்? செல்வமும் கனமும். மறுபடியும் சொல்லுங்க. இடது கையில, வலது கையில என்ன இருக்கான்? வலது கையில என்ன இருக்குங்க? தீர்க்காயுசு இருக்கு. இடது கையில இந்த ரெண்டு கையை வச்சு நீங்க கிராமத்துல போயிட்டு ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணும்போது, தெருவில் ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அப்படியே அவங்களுக்கு நடக்கும். அதுவும் உங்களுக்கு வரும். அவங்களுக்கு சந்தோஷம் வரும், உங்களுக்கு சந்தோஷம் வரும். அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்களுக்கு சமாதானம் வரும், உங்களுக்கு சமாதானம் வரும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. மிஸ்யூஸ் பண்ணிட கூடாது. அதிகாரத்தை பயன்படுத்துங்க. இப்ப 2வது அதிகாரம், இதை சொல்லி நான் முடிக்கிறேன். 2வது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15 அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரம். பின்பு அவர் நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நல்லா கவனிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான அதிகாரத்துல ஒண்ணு. 2வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? நம்பர் 1, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நம்பர் 2, நவமான பாஷைகளை பேசுவார்கள். நம்பர் 3, சர்ப்பங்களை எடுப்பார்கள். நம்பர் 4, சேதப்படுத்தாது. நம்பர் 5, வியாதியஸ்தர் மேல் கைய வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென்னு சொல்லலாமே. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல ஒரு அதிகாரத்தை பார்த்துட்டோம். மார்க் 16ஆம் அதிகாரத்துல 5 அதிகாரம் பார்த்திருக்கிறோம். இப்ப 6 அறிவுள்ள மனிதனுக்கு, 6ஆம் நாளில படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் 6 அதிகாரத்தை கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
இப்ப முதல் 1 by 1 நம்ம தியானம் பண்ணி முடிக்க போறோம். முதல் அதிகாரம் என்ன அப்படின்னா, இப்ப தேசத்தை சுதந்தரித்து சத்தியத்தை சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி, நற்செய்தியை சொல்லி, இயேசுவை பற்றி சொல்லி, உங்க சாட்சியை சொல்லி, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி, ஆத்துமாக்களை சபையில கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. சபையில சேர்த்து கொண்டு மொத்த 28ஓடு இது முடியுது. அதுக்கப்புறம் சபையில சேர்த்து கொண்டு வந்த ஆத்துமாக்கள் நாம என்ன ஆகணும்னா, கர்த்தர் நமக்குன்னு ஒரு தனி அனாயிண்டிங்கை கொடுக்கிறார், தனி அத்தாரிட்டியை கொடுக்கிறார். ஸோ அபிஷேகத்தை கொடுக்குறாரு, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆளுகையும் கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் பிசாசுகளை துரத்தணும். இல்லையா? பிசாசை துரத்தணும்னா கையை வச்சு துரத்துவீங்களா? கை அப்படி வச்சிருப்பீங்களே. ஒருத்தவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, எப்படி ஜெபம் பண்ணீங்க? உங்களுக்கு வார்த்தை. வெரி குட், சொல்லுங்க. இப்போ என்ன கவனிங்க, ஆண்டவரே இப்ப பிசாசு பிடிச்சி இவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப எல்லா பேயும் நம்ம ஓட்ட போறோம். இப்ப இந்த பேயை ஓட்டத்துக்கு முன்னாடி கையை வச்சு ஜெபம் பண்ணணுமா, பைபிளை வச்சு ஜெபம் பண்ணணுமா? பைபிள் வச்சு ஜெபம் பண்றோம். கொஞ்சம் கையை தூக்குங்களேன் ப்ளீஸ், கையை தூக்குங்களேன். எல்லாமே கையை தூக்கு, நல்லா தான் தூக்குங்க. தெரியல, அரைகுறையா தூக்காதீங்க. 1 2 கம்மினியா, 1 2 3 4 5 6 7 8 நீ கொடுவா. பைபிள் தலைமையில பைபிள் வைப்பியா, கை வைப்பியா? கையா? வெரி குட். 8 பேர் இருக்கிறீங்க, கை போட்டுருங்க. அப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாம் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்றவங்க, கொஞ்சம் கையை வச்சு ஜெபம் பண்றவங்க தூக்குங்க. ஏன்னா 2ஆம் கட்டம் டீம்லாம் இருக்கிறோம், அதனால தான் கையை வச்சு ஜெபம் பண்றவங்க தூக்கிடுங்க பார்க்கலாம். வெரி குட், மெஜாரிட்டியா இருக்குது. இப்ப கையை தூக்காதாலா, ஜபிக்காதாலா? நல்லா கவனிச்சுங்க. ஓகே, இப்போ தலைமையில போயிட்டு பைபிளை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு பைபிள்ல இருக்கா? இயேசுநாதர் சொல்லுகிறாரா? கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசுநாதர் சொல்லுகிறாரா? இல்ல, அதை விட்டுருங்க. இயேசு என்ற நாமத்தால பைபிளை வைக்க சொல்லுகிறாரா, கையை வைக்க சொல்லுகிறாரா? கைகளை வியாதியஸ்தர்கள் மேல் பைபிளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இருக்குதா? கைகளை வைப்பீர்கள், சொஸ்தமாவார்கள் இருக்கா? அப்ப ஏற்கனவே 8 பேர் கையை தூக்குனீங்களா, பைபிளை வச்சுக்கணுங்க. இன்னைக்கு மாறிடுங்க, பைபிள் எல்லாம் இதோட வைக்காதீங்க. ஏன்னா அந்த பைபிள் உங்க இருதயத்தில் இருக்குது, அந்த அதிகாரம் உங்க கையில வந்துருச்சு. நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் துரத்துவார். ஆமென்னு சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னதான் கையை என்ன பண்ணுங்க, தட அதிகாரம் கையில் இருக்குது. கையை தலைமையில வச்சு என்ன பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தால பொல்லாத ஆவியே, சூனியத்தின் ஆவியே, செய்வன ஆவியே, வானமண்டல பொல்லாத ஆவியே, இயேசு நாமத்தில் வெளியே போ. ஆமென். ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணக்கூடாதா? இதோட பைபிள் போயிட்டு என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. ஏன் பைபிளை வைக்கிறாங்கன்னா, ஒரு சகோதரி நான் கேட்டேன், ஏன் பைபிளை வச்சு ஜெபம் பண்றீங்கன்னா, கையில வச்சா ஏறிக்குமா, அதனால பைபிளை வச்சா பைபிளோட முடிஞ்சிடும், என் கையில வராது. தெளிவா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இந்த இன்டர்பிரிட்டேஷன் பிடிச்சிருந்தது. பைபிள்ல இருந்து வியாக்கரணம் அழகா சொன்னாங்க. தலைமையில நீங்க கையை வச்சு பாருங்களேன், அப்படியே ஏறுக்கும். அந்த நாள் முழுவதும் அப்படியே கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், எரியிற மாதிரி இருக்கும், ஏன் தான் போன மாதிரி இருக்கும், ஜெபம் பண்ண மாதிரி, ஏன் நான் என்ன போய் பாஸ்ட் ஜெபம் பண்ணாரு சொன்ன மாதிரி இருக்கும். அதுவும் 2-3 இடத்துல நான் போய் தலைமையில பைபிளை வச்சு ஜெபம் பண்ண பாஸ்டர், அதெல்லாம் வரவே இல்லை. அது ப்ராப்ளம் பைபிள்ல இல்ல, உன் மைண்ட்ல. ஆமென், அல்லேலூயா. கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. பெர்னார்ட் பிளஸிங் ஐயாவுடைய மீட்டிங் யார் பார்த்திருப்பீங்க? பெர்னார்ட் பிளஸிங் மீட்டிங். சின்ன 10 வயசு புள்ள ஸ்டேஜ்ல யார சொல்லுவாரு, நூத்துக்கணக்கான பேய் ஆடி கிடக்கும். அந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுதான் அவர் பிசாசை துரத்துவார். இயேசு நாமம் சொல்லுப்பா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லு, அது வெளியே போகணும்னு சொல்லி பிள்ளைங்களை ஒரு 10 பேர் 5 பேர் ஏத்திடுவார். சின்ன பிள்ளைங்களை 10 வயசு 5 வயசு அந்த பிள்ளைங்களை ஏத்திட்டு நூத்துக்கணக்கான பேய் ஆடி கிடக்கும் ஸ்டேஜ்ல. அவங்களுக்கு இந்த பிள்ளைகள் மூலமா தான் பிசாசுகளை துரத்துவார். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம், ரட்சிக்கப்பட்ட ஆளுங்க, பேய் ஓட்டுற இடத்துல போடாதரா, நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி பக்கத்துல இருந்தா கூட இழுத்துடுறோம். கதுவுக்கா போவாத, கது வழியா போயிட்டும் பேய், ஜன்னல் வழியா போயிட்டும் பேய். சில பேர் பேய் ஆடுற இடத்துல நிற்க மாட்டாங்க, பாத்துக்கிறீங்களா? அவங்க சில பேர் எதனா ஒரு அப்படியே போயிட்டு வர மாதிரியே வந்துருவாங்க. அது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், இவங்க பீசாங்கோலி பயந்தாங்கோலி. பேய் ஆடுனா பக்கத்துல நிக்கணும், பக்கத்துல நின்று என்னதான் நடக்குது, என்னதான் பேசுது, இங்கிலீஷ் பேயா, ஹிந்தி பேயா, தெலுங்கு பேயா, தமிழ் பேயா, நம்ம லாங்குவேஜ் எத்தனை லாங்குவேஜ் இருக்குது, இத்தனை லாங்குவேஜ் இருக்க பேய் ஒரு மாதிரியா பேசும். அந்த பேயை துரத்தணும்னா நமக்கு அதிகாரம் கையில கொடுத்துட்டாரு, பிசாசுகளை துரத்தணும். பாஸ்ட் மாத்திரம் தான் பிசாசை துரத்தணுமா? பாஸ்ட் மாத்திரம் தான் பிசாசை துரத்தணுமா? எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நீங்க இயேசு என்ற நாமம் சொன்னாலே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இரண்டாவது அதிகாரம் என்ன? நவமான பாஷைகள் என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க எனக்கு கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க பரிசுத்த ஆவியானுடைய கிருபையை, கிஃப்டை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த அந்நிய பாஷையின் வரத்தை நீங்க நானும் பெற்றுக்கொள்ளாத இருக்கிறோமா? இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்னு சொல்லலாமே. ஆமென். அந்த ஆவியானவர் கொடுக்கிற கிஃப்டை பெற்றுக்கொள்ளணும். இப்ப என்னுடைய கேள்வி, அந்நிய பாஷையும் ஆவியானவரும் ஒன்னா வேற வேறவா? எனக்கு தெரிஞ்சுக்கணும் நல்லது. ஒண்ணு தெரியுதுன்னா சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்றங்க. ஆவியானவரும் அந்நிய பாஷையும் ஒன்னா வேற வேறவா? மாஜோவி, உன் வாயை திறந்து விரிவாய் திறந்தால் அதை ஆண்டவர் நிரப்புவார். ஆவியானவரும் அந்நிய பாஷையும் ஒன்னா வேற வேறவா? நான் யார் சொன்னேன்? ஒண்ணு. லதாமா சொல்லிக்கிறாங்க ஒண்ணு. இப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அது ஆள் தத்துவம், பர்சன். அந்நிய பாஷை என்பது கிஃப்ட். இப்ப இந்த ஆள் தத்துவத்தை எடுத்து மட்டும் கிஃப்டோட நம்ம என்ன பண்ண முடியாது? சேர்க்க முடியாது. அப்ப ஆவியானவர் வேற, அந்நிய பாஷை வேற. ஆவியானவர் கொடுக்கிற கிஃப்ட்ல ஒண்ணுதான் இந்த அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷையும் நீங்கள நானும் பேசணும்னு பைபிள் சொல்லுது. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷை பேசாதவங்க பேசுங்க. ஏன்னா இது மனுஷன் கொடுக்கிற கிஃப்ட் இல்ல, ஆவியானவர் கொடுக்கிற கிஃப்ட், வல்லமை கொடுக்கிற கிஃப்ட், பரிசுத்த தேவன் கொடுக்கிற கிஃப்ட், பரலோகம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற கிஃப்ட். இந்த கிஃப்டை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல பவுல் அந்த வழியா நடந்து போகும்போது கேட்கிறாரு, நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம், பரிசுத்த ஆவினா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அப்புறம் இவர் கையை வைக்கிறாரு. கையை வைத்த உடனே ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்த பாஷைகளை பேசுறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க. ஆமென். ஏன் இந்த பரிசுத்த ஆவி? அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகத்தினுடைய கடைசி பரியந்தும் எருசலேமிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி எதுக்கு நமக்கு? பலன் அடைய. வெரி குட். பலன் அடைய, பிசாசு ஜெயிக்க. இந்த பரிசுத்த ஆவி உள்ள இருந்தா தான் அசுத்த ஆவி ஜெயிக்க முடியும். இந்த கிஃப்ட் உள்ள இருக்கணும். எத்தனையோ ஜனங்களுக்கு, நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு நாங்க போய் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். 20-25 கிராமங்கள்ல தேவனுடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறோம். 4 மாவட்டத்தில் ஆண்டோடைய பணி செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். எல்லாம் இன்னும் சூனிய கட்டோட, மந்திர கட்டோட, செய்வனையோட, பிசாசோட இன்னைக்கும் போராடிக்கிட்டு தராங்க. ஏன் என்ன கவனிங்க, வேடிக்கை என்ன தெரியுங்களா? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இருந்தா பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கே வருது. ரட்சிக்கப்பட்டவங்களை பிசாசு தொட முடியுமான்னு பார்த்தா அவங்க இடம் கொடுத்தா தொட முடியும். ஆனா அவங்க என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வெரி குட். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். பிசாசு கொண்டு வருகிற அந்த சிந்தையை நமக்குள்ள வராது. பிசாசு நம்ம தொட முடியுமா? முடியாது. குடும்பத்தை தொட முடியுமா? முடியாது. கணவனை தொட முடியுமா? முடியாது. மனைவியை தொட முடியுமா? முடியாது. பிள்ளைகளை தொட முடியுமா? முடியாது. ரட்சிக்கப்பட்ட யாரையும் பிசாசு தொட முடியாதுங்க. அவங்க இடம் கொடுத்தா ஒரு வேளை வருவான், அதற்கு மீறி அவன் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்ப பிசாசை பத்தி அதிகமா பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஆமென். யாரை பத்தி அதிகம் பேசக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. யாரை பத்தி அதிகம் பேசாதீங்க? பிசாசை பத்தியே பேசாதீங்க. பிசாசு பண்ணிட்டான், பிசாசு பண்ணிட்டான். இவங்க எதனா தப்பு பண்ணிட்டா கூட யார் மேல போட்டுருப்பேன்? ஆமா, பேய் மாதிரி பண்ணிட்டான், பேய் பண்ணிடுச்சு, பிசாசு பண்ணிடுச்சு, பிச்சாச்சு பண்ணிடுச்சு, அது பண்ணிடுச்சு, அதெல்லாம் போடக்கூடாது. நாம தப்பு பண்ணிட்டா கூட பிசாசு மேல போடக்கூடாது. பிசாசு எங்கேயோ, அவனை பத்தி நம்ம பேசவே கூடாது. அவனை பத்தி நம்ம பெருசா நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம பேச வேண்டியதெல்லாம் வார்த்தை, வேதம், ஜபம், உபவாசம், ஊழியம், அர்ப்பணிப்பு, சங்கிலி ஜபம், இப்படிதான் பேசிக்கினே இருக்கணும். ஆமென்னு சொல்லலாமே. இப்ப இந்த ஜபத்தை பத்தியே நீங்க பேசிக்கினே இருக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களை சுற்றி, என்னை சுற்றி, நம்முடைய சபையை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி ஒரு பரலோக மண்டலமே நம்மை சுற்றி இருக்கும். அப்ப பரலோக மண்டலம் சுற்றி நம்மளை சுற்றி இருந்தா வான மண்டலத்திற்குள்ள பொல்லாத ஆவி நம்மை சுற்றி வர முடியுமா? முடியாது. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது பாஷை என்னவா? வரோம் என்னவா? அந்நிய பாஷை, நவமான பாஷைகளை பேசுங்க. பேசணும், கண்டிப்பா பேசணும். ஏன்னா அந்நிய பாஷை, அந்த அந்நிய பாஷை பேசுறவன் அவரோடு ரகசியத்தை பேசுறான்னு பைபிள் சொல்லுது. அதனால அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க கை தட்டு போதுங்க, பாட்டு பண்ணா போதுங்க, அந்நிய பாஷைலாம் பேச வேணாங்க. இல்லைங்க, நான் மற்ற சபையை பார்க்க வேணாங்க. இயேசுநாதர் சொல்லி கொடுத்துக்கிறாரா? பைபிள் இருக்குதா? அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஆமென். அந்நிய பாஷையை நல்லா பேசுங்க. நடக்கும்போது பேசுங்க, படுக்கும்போது பேசுங்க, வேலை செய்யும் போது, சகோதரிமார்கள் வீட்டில் இருக்கும்போது நல்லா பேசுங்க. தெருவில் போகும்போது மாத்திரம் பேசாதீங்க, ஏன்னா வேற மாதிரியே நினைச்சுக்குவாங்க. நீங்க அந்நிய பாஷை பேசின்னு போனா ஷபா ரபா 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 நீ போனா ஆகுதுன்னாங்க.
அக்காவும் அம்மாவும் கீழ்ப்பாக்கம் இட்டு போகலாமா இல்லை வேற எங்கன்னா இட்டு போகலாமான்னு ஆகிடும். ஓகேங்களா? தெருவில் போகும்போது மாத்திரம் மனசுக்குள்ள பண்ணிக்கங்க. வீட்டில் நல்ல சத்தமா ஜெப அறையில பேசுங்க. வீட்டில் நீங்க வேலை செய்யும் போது பேசுங்க. ஹாலில் வரும்போது பேசுங்க. போர்ட்டிகோல நிற்கும் போது பேசுங்க. நீங்க பேச 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 உங்களுக்கும் எனக்கு விரோதமான கிரியைகளை கர்த்தர் அபப்படுத்துவார். அல்லேலூயா. புரிஞ்சுச்சுங்களா நான் சொல்றது? ரொம்ப முக்கியம். ஒரு பாஸ்டர் பிசாசை துரத்தினார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிசாசு ரொம்ப நாள் போராடினே இருக்கிறார். ரொம்ப நேரம் போராடி ஜெபம் பண்ணி அதுவும் போன பாடல இவரும் வேலை இருக்குது ஊழியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே சொல்லிட்டார், நீ போறியா இல்லையா, அப்ப நான் போயிரு அப்படின்னு போயிட்டு இருக்கிறேன். ஊழியக்காரனுடைய வேலை அது இல்லை. அந்த குடும்பத்துக்கு, அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரிக்கு பிசாசை துரத்தி இயேசு என்ற நாமத்தை உள்ள புகுத்திட்டு தான் நம்ம போகணும். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. பிசாசை துரத்தும் போது கூட நம்ம ஜாக்கிரதையா ஜெபத்தோடு இருக்கணும். பிசாசை துரத்தும் போது கூட அதுவும் பயந்துக்கணும் இல்லை, ஜாக்கிரதையா இருக்கணும். பயம் வேற, ஜாக்கிரதை வேற. நம்ம ஜெபத்தோடு இருந்தோம்னா ஒண்ணுமே பயப்பட தேவையில்ல. விசுவாசத்தோடு இருந்தோம் ஒண்ணுமே பயப்பட தேவையில்ல. கையை சின்ன ஜார்டன் பிசாசை துரத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். நீங்க டெஸ்ட் ஒண்ணா பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பா அம்மாவுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கும். ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற அதே ஸ்பிரிட் விசுவாசிகளுக்குள்ள இருக்கும். நீங்க பிசாசுகளை, நானும் பிசாசுகளை துரத்த முடியும். நவமான பாஷைகளை பேச முடியும். அடுத்தது 3வது அதிகாரம் என்ன? சர்ப்பங்களை. இப்போ நீங்க போன வருஷம் ஒரு யூடியூப்ல நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியல, மேலை நாட்டுல ஒரு பாஸ்டர் பாம்பு, மலைப்பாம்பை வச்சு ஆராதனை பண்ணாரு. பார்த்துருக்கிறீங்களான்னு தெரியல. ஒருவேளை அந்த லிங்க் இருந்தா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மலைப்பாம்பை கழுத்துல சுத்திக்கின்னு ஆராதனை பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, சர்ப்பங்களை எடுப்பீங்கன்னு சொல்றாருல ஆண்டவரே, சர்ப்பங்களை கழுத்துல போட்டுக்கின்னு கையில வச்சுக்கின்னு ஆராதனை பண்ணா கூட, அது கொத்தனா கூட கடிச்சா கூட ஒன்னும் ஆகாது அப்படின்னு ஆராதனை பண்ணாரு. அந்த வீடியோ கிளிப் நான் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. அது உண்மை, ரியல். அந்த 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 பாஸ்டர் ஆராதனை பண்ணிக்கினே இருக்கிறாரு. அந்த பாம்பு அப்படி இப்படி வந்துச்சு, கழுத்துல சுத்தின்னு தான் இருக்கிறாரு, இப்படி பிடிச்சின்னு இருக்கிறாரு. இவரு மைக்க பிடிச்சதுக்கு பதிலா இந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு பதிலா மைக்க பிடிச்சிட்டா பாருங்க. இந்த பாம்பு தலை வந்து என்ன பண்ணிச்சுன்னா புள்ள கடிச்சிச்சு, கொத்திடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துல ரத்தம் ஊத்துது. பாஸ்டர் வெளியே கொண்டு போறாங்க. அதோட அந்த வீடியோ கிளிப் முடியுது. ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, இந்த மாதிரி தேவனை பரீட்சை பார்த்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. பாம்பு கழுத்துல வச்சுக்கின்னு ஆராதனை பண்ணா சர்ப்பங்களை எடுப்பீர்கள்னு வசனம் சொல்லுது. அதனால நான் சர்ப்பத்தை மேல போட்டுக்கின்னு என்ன பண்றேன், பாம்பை மேல போட்டுக்கின்னு பிசாசை துரத்துறேன் பாருங்க, அந்த விஷம் கடிச்சாலும் என்ன தொடாது. அதுக்கு அது சொல்லல. எதுக்கு நான் சொன்னேன்னு உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது வாலிப பிள்ளைங்க, ஓடுற வயசை மிதிக்கிற, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. அதனால நான் போய் தேலை மிதிக்கிறேன் பார். இயேசுவின் நாமத்தால மிதிக்க முடியுமா? மிதிக்கலாம். பாம்பை மிதிக்க முடியுமா? மிதிக்கலாம். கொஞ்ச நேரம் பொறுத்து ஊழியக்காரர்களுக்கு ஒரு செய்தி வரும். ஐயா வாங்க ஐயா, என்னாச்சுப்பா? பரலோகமே. புரிஞ்சுச்சுங்களா நான் சொல்லுதே? நம்ம அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது. பாம்பாண்ட போயிட்டு காலை வைக்கிறது, கையை வைக்கிறது. இயேசுநாதர் பாத்துக்குவாரு. இயேசுநாதர் பாத்துக்குவாரு. எப்ப தெரியுமா? திடீர்னு உனக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்துக்கு போற, ஏதோ ஒண்ணு கடிச்சிச்சு, விஷப்பூச்சி. அந்த நேரத்துல கையை வச்சு பதறாம பயப்படாம இயேசுவின் நாமத்தால ஜெபம் பண்ற, அந்த விஷம் முறிஞ்சு போட்டோன்னு ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் நீங்க நல்ல ஜெபத்தோடு இருந்தீங்கன்னா அந்த விஷம் உங்களை என்னைய தொடாது. கை தட்டி இந்த மாதிரி நிறைய சாட்சிகளை சபைகளில இன்றைக்கு நம்ம பார்த்து இருக்கோம். நிறைய கிராமத்து சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாம்பு பிடிச்சா வாரம் நல்ல பாம்பு வரும், வாரம் கருவேல பாம்பு வரும், வாரம் அந்த பாம்பு வரும். ஃபுல்லா அண்டவாக்கத்துல ஊழியம் பண்ணும்போது வாரமே பாம்பின் வாரமா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க எப்படிதான் இதோட சமாளிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஃபுல்லா பாம்பு பத்தி தான் சொல்லுவாங்க. அதை தொடாதபடி என்னை காப்பாத்தினாரு. நான் கழனிக்கு வேலைக்கு போனேன், தொடாதபடி என்னை காப்பாத்தினாரு. விஷப்பூச்சி கிட்ட வந்துச்சு, தொடாதபடி காப்பாத்தினாரு. வீட்டு கூரையிலிருந்து என் பிள்ளை மேல விழுந்துச்சு, தொடாதபடி காப்பாத்தினார். என் புருஷனுக்கு அடிச்சிருக்கோம், தொடாதபடி ஆண்டவர் காப்பாத்தினார். இவ்வளோ அதிகாரத்தை கையில கொடுத்திருக்கும் பொழுது பயப்பட தேவை. ஆமென்னு சொல்லலாமே. அல்லேலூயா. இன்னொரு பாஸ்ட் போன மாசத்துக்கு முந்தான மாசம் நீங்க படிச்சிருப்பீங்க, வீடியோல பார்த்திருப்பீங்க. ஸோ இதுவும் நைஜீரியாவில் நடந்துதான். ஆண்டவர் என்னோடு பேசினார். நோவா காலம் மாதிரி திரும்ப வரப்போகுதுன்ட்டு பேழையை கட்டிட்டாரு. பேழையை கட்டிட்டு கடல்ல கப்பல்ல நிப்பாட்டிட்டு கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சொல்லிட்டார், இயேசு வரப்போறாரு என்கிட்ட சொல்லிட்டாரு, அழிக்க போறாருன்னு. ஆனா அந்த பாஸ்டை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. இதை பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ. இந்த அதிகாரம் தவறா என்ன பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ண கூடாது. ஆமென்னு சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாஸ்ட் இந்தாண்ட சைடு ஒரு 5 பேர், இந்தாண்ட சைடு ஒரு 5 பேர் கடல்ல போய் இறங்கிட்டார். மோசேயின் ஆவி எனக்கு வந்துடுச்சு, ஜிப்பா போட்டு இருக்கிறார். இதுவும் நைஜீரியாவில் நடந்ததுதான். மோசேயின் ஆவி எனக்கு வந்துடுச்சு, செங்கடலை 2ஆ பிளந்தா மாதிரி நான் பிளக்க போறேன், ஆண்டவர் என் கூட பேசினாருன்னு போய் பிளந்தாரு. போய் அடிக்கிறாரு, கோலை அடிக்கிறாரு, அலை வந்து அடிச்சுது. இவங்க 5-10 பேரும் வந்து வெளியில கொண்டாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. ஆமென்னு சொல்லலாமே. ஒரு நேரம் வரும், எதார்ச்சியமான நேரம், சடனா ஒரு இன்சிடென்ட் ஆகும், ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அதிலிருந்து உங்களை என்னைய காப்பாத்துறாரு பாருங்க, அவர் தான் பெரிய தெய்வம்.
ஆமென்னு சொல்லலாமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஒரு சின்ன கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. நான் பாரு இதோட இந்த உயிரே வச்சுக்க மாட்டேன், செத்து போறேன் அப்படின்ட்டு நீ பாயசம் எடுத்து குடிச்சிட்ட. ஆண்டவருடைய தயவுல காப்பாத்தப்பட்டா ஓகே, இல்லைன்னா இன்னொரு பாட்டு, சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? தெரிஞ்ச விஷத்தை என்ன பண்ணக்கூடாது, கையில எடுக்க கூடாது. இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம், ஞானஸ்தானம் எடுத்து நினைக்க கூடாது, அந்த எண்ணமே வந்துடக்கூடாது, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அந்த எண்ணமே வரக்கூடாது. இது பிசாசு சிந்தனை ஒன்று. நான் இந்த விஷம் குடிச்சு செத்துறேன், இவனோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு விஷம் குடிச்சு செத்துறாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க டைரக்டா எங்க போக முடியாது, ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு இயற்கையா ஆண்டவர் மரணத்தை கொடுப்பாரு. உங்களை என்ன எந்த வியாதி தொடாது, கைதட்டி எந்த நோய் தொடாது, எந்த பிரச்சனை தொடாது. அது தொட்டாலும் ஓவர் கம் பண்ணாத அளவுக்கு உங்களை என்னை விட மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்க நான் அவர் சரீரம். கைதட்டி சொல்லுங்க, அவருடைய சரீரம். அல்லேலூயா. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவார கைதட்டி ஏகோவாரப்பா. ஆமென் சொல்லுங்க, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை கூறி உள்ள சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு, என் மேல அபிஷேகம் உண்டு, என்ன ஒண்ணும் சேதப்படுத்தாது. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுங்க, இதுவரை உதவி நீரே, உம்மை ஒரே சின்ன பிள்ளைங்க மேல, வாலிப பிள்ளைங்க மேல, கணவர் மேல, மனைவி மேல, ஊழியக்கார மேல, ஊழியக்காரி மேல ஒரு தெய்வீக அக்கினி, ஒரு தெய்வீக அதிகாரம், ஒரு தெய்வீக அபிஷேகம், ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக ஆண்டவரே பரலோகத்தின் மகிமை கூடுவதாக. நல்ல கையை தட்டி ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லலாமே, கண்டீரே நன்றி ஐயா, உம்மை மூடி உள்ளத்தோடு. அதிகாரத்தை பயன்படுத்துங்க. இயேசு என்ற அதிகாரம், இயேசு என்ற ரத்தம், இயேசு என்ற அக்கினி, அக்கினியால வியாதியை நோயை குணமாக்க முடியும், முடியும். அந்த அபிஷேகத்தை, அந்த அதிகாரத்தை கையில கொடுத்திருக்கிறார். ஆராதனை, ஆராதனை. அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக் கொள்ளாத சகோதர சகோதரிகள் பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை, எனக்கு அந்நிய பாஷையின் வல்லமை, அந்த கிருபை வேணும், கிருபை வேணும். நான் கிராமத்துக்கு போறேன், பட்டணத்துக்கு போறேன், ஜனங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். நான் ஜெபம் பண்ணும் போது வியாதி, நோய், சூரியம், மந்திரம், கட்டிகள் உடையணும். சொல்லுங்க, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷை பேசு. ஒரே நிமிஷம் கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வல்லமை எனக்குள்ள வரட்டுமா, அந்த அதிகாரம் எனக்குள்ள வரட்டும். The Lord who has given authority each and everyone, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சகோதரா, அதிகாரத்தை பயன்படுத்து, அதிகாரத்தை பயன்படுத்து. அதிகாரத்தை கையில வச்சுக்க, வீட்டுல முடங்கி கிடைக்காத. இயேசுவுக்கா ஓடு, இயேசுவுக்கா ஓடு. தெரு தெருவா போ, கிராம கிராமமா போ, பட்டணம் பட்டணமா போ. எத்தனையோ மக்கள் இன்னும் இருள இருக்காங்க, எத்தனையோ மக்கள் இன்னும் வியாதியில இருக்காங்க, எத்தனையோ மக்கள் சூனியத்துல இருக்காங்க, மந்திரத்துல இருக்காங்க, கட்டுகள் இருக்காங்க, பாவத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லி தலைமையில கைய வச்சு உன் அதிகாரத்தை பயன்படுத்து. செந்தர ஹந்துல ஹந்த மாக்கமௌ இமனதுல ஹந்தரமி கனதுல ஹந்தரவா. உடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும், உன் பிள்ளைகளை நிரப்பட்டும், உடைய ரத்தத்துக்குள்ள மறைச்சுக்கொள் நல்ல பிதாவே. ஆமென். கடைசி ஒரே ஒரு அதிகாரத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே மார்க் 16 வியாதியஸ்தர் மேல என்ன வைப்பீங்க? 5வது அதிகாரம், கைகளை வைப்பீங்க, அவர்கள் சுஸ்தம் அடைவார்கள். ஆமென், ஆமென்.
மத்தேயு 10:8 வாசிச்சு முடிக்கலாம். மத்தேயு 10:8 நிறைய படிச்சுட்டு இருக்கணும். வாலிப பிள்ளைங்களா நல்ல பைபிள் அப்படியே அலசுங்கப்பா, நல்லா திருப்பணும். மத்தேயு 10:8 வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். ரொம்ப முக்கியமானது, இலவசமாய் பெற்றீர்கள். மறுபடியும் சபையா மக்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மத்தேயு 10:8 சொஸ்தமாக்குங்கள், சுத்தம் பண்ணுங்கள், எழுப்புங்கள், துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. இந்த அதிகாரத்தை ரட்சிக்கப்படாத ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது டாக்டர் கலைஞர் ஐயா 108 மாறணும். என்ன மாறணும்? 108. அப்பெல்லாம் 108 சொல்லும் போதெல்லாம் எந்த வசனத்தை ஞாபகத்தை வச்சுங்க? மத்தேயு 10:8 10:8 இந்த வசனத்தை ஞாபகத்தை வச்சுங்க. அதிகாரம் கையில கொடுத்திருக்கிறாரு. வியாதி ஒன்று நம்மளை தொட முடியாது. வியாதி வருமானு பார்த்தா வரும் தான், வராதெல்லாம் இருக்காது. வரும், ஆனா உங்களை என்னை மேற்கொள்ளாது. நோய் வருமா? வரும், உங்களை என்னை மேற்கொள்ளாது. ஆமைன்னு சொல்லலாமே. தலையிலிருந்து கால் வரைக்கும் பிரச்சனைகள் வருங்க, வராதெல்லாம் சொல்ல முடியாது. பைபிளே சொல்லிடுச்சு, உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? ஆமா, யோவான் 16:33 உலகத்துல என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன், நீங்களும் ஜெயம் பெறணும்னு சொல்லி அப்பா எழுதி வச்சுட்டாரு. ஆமென். இதெல்லாம் வரும், ஆனா தொடாது. இதெல்லாம் வரும், உங்களை என்னையும் மேற்கொள்ளாது. இந்த விசுவாசம் இருந்தா போதும். ஆட்டாமட்டிகளுக்கு நமக்குள்ள ஆசீர்வாதம் வரும், ஐஸ்வர்யம் வரும், சுகம் வரும், ஜெயம் வரும், வெற்றி வரும். வார்த்தையில வல்லமை, வார்த்தையில சுகம், வார்த்தையில அக்கினி, வார்த்தையில சௌக்கியம், வார்த்தையில ஆரோக்கியம் உண்டு. இந்த வார்த்தையை வச்சு பிசாசை துரத்துங்க. நவமான பாஷைகளை பேசுங்க. சாவுக்கு ஏதுவான குடிச்சாலும் அது உன்னை அணுகாது. சர்ப்பங்களை மிதிப்பீங்க, எடுப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. சர்ப்பம் போன்ற பிசாசு மனுஷனுடைய குணம் வரும்போதெல்லாம் அந்த மனுஷனுக்கு முன்னாடி, பிசாசுக்கு முன்னாடி தப்பித்து கொள்ளணும்னா அதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான குடித்தாலும் உங்களை சேதப்படுத்துவாதுன்னு சொல்லியிருக்கிறேன். பிசாசு போன்ற குணமுடையவங்க பக்கத்துல இருப்பாங்க. அது சொந்தமா இருக்கலாம், உறவா இருக்கலாம், பக்கத்து தெருவில் இருப்பாங்க, நமக்கு அறிஞ்சவங்களா இருக்கலாம், நம்ம வீட்டில் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்கள நானும் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்திருக்கலாமே. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எழுந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு திருவிருந்துக்கு போக போறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் காட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் காட். ஜீசஸ். நம்ம குழந்தைய பார்த்து கண்களை மூடி ஒரு நிமிஷம் ரெண்டு கையை மேல உயர்த்தி, தகப்பனே எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா, அந்த அதிகாரத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்கம்மா. சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு போகும். அதை நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குது என்பதை மறந்துடாதே. வாலிப பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை உண்டு, உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். யாருக்கும் ஓர வஞ்சனை இல்ல. இயேசுநாதர் கிருபை செஞ்சிருக்கிறார். எத்தனையோ மனிதர்களை டேஸ்ட் பண்ண இயேசுநாதர் கிருபை செஞ்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வம் கணம், தலை மேல அபிஷேகம் இருக்குது. இந்த அபிஷேகமும் அதிகாரமும் ஆளுகம் இருக்கிற வரைக்கும் என் பையனுக்கு ஹாஸ்பிட்டலுங்க அடிக்கடி அலையணும், என் பையன் புருஷன் ரட்சிக்கப்படலை, என் பையன் புள்ள ரட்சிக்கப்படலை, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நான் கடைசி வரைக்கும் இப்படியேதான் நிம்மதி இல்லாத இருக்கணுமா, சந்தோஷம் இல்லாத இருக்கணுமா, கடைசி வரைக்கும் இப்படியேதான் நான் பிரச்சனையோடு இருக்கணுமா, ஆண்டவரே நான் மட்டும் தானே கடைசி வரைக்கும் வந்து இருக்கிறேன், என் புருஷன் வரமாட்டாரா, என் பிள்ளைங்க வராதா, என் குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு வராதா, என் தெருவில் ஒரு ரட்சிப்பு வராதா என்று அழுதுகிட்டு இருக்கிறமே. அதிகாரத்தை வைத்து ஜெபம் பண்ணு, அதிகாரத்தை வைத்து ஜெபம் பண்ணு. அதிகாரம் ஆளுகை செய்யும், அதிகாரம் ரட்சிக்கும், அதிகாரம் செய்ய வைக்கும், அதிகாரம் வல்லமை உள்ளது. கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு அதிகாரம் உண்டு. கையில ஜெபம் பண்ற முட்டில ஒரு அதிகாரம் இது, முழங்கால ஒரு அதிகாரம் உண்டு. தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டே இருங்க. வாரத்துக்கோ மாசத்துக்கோ அல்ல, டெய்லியும் பயன்படுத்து. உன்னுடைய ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும், உன் விண்ணப்பம் கேட்கப்படும். உன் வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார், உன் நோய்க்கு முற்றுப்புள்ளி வைப்பார், உன் கடனுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார், உன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். பயந்துகிட்டே இருக்கிறல்ல, உன் பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்.
உன் பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். பயம் என்பது பிசாசு கொடுக்கிறது, ஆண்டவர் கொடுக்கிறது அல்ல. பயத்தை தூக்கி போடு, பயத்தை தூக்கி போடு. அந்த பயம் என்பது பிசாசின் தந்திரத்துல ஒண்ணு. நாம கடைசி வரையும் பயந்துக்கிட்டே இருந்தா அந்த பயத்தை யூஸ் பண்ணி அவன் நமக்குள்ள நிரந்தரமா வந்து தங்கிடுவான். பயத்தை எடுத்து போடு சகோதரா, பயத்தை எடுத்து போடு சகோதரியே. பயம் என்பது பிசாசு கொடுக்கிற தந்திரத்துல ஒண்ணு. அந்த பயத்துல மாற்றிக்கொள்ளாதே, அந்த பயத்துல மாற்றிக்கொள்ளாதே. எந்த ரிப்போர்ட்டையும் சொல்லுங்க, ரிப்போர்ட்லாம் எனக்கு போய் என் இயேசு சுகமாக்குவார், என் இயேசு சுகமாக்குவார். டாக்டர் போனீங்களா, டாக்டர் தான் இயேசுன்னு அப்படி நினைச்சுன்னு போயினே இருங்க. அவர் கொடுக்கிற மருந்து தான் அவர் ரத்தம்னு சொல்லி நினைச்சுன்னு போயிடுங்க. வசனம் தான் என்ன வாழ வைக்க நினைச்சு போயிடுங்க. வசனத்தை அனுப்பி குணமாக்குவார், வசனத்தை அனுப்பி குணப்பார். கை தட்டி சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்குற ஒருவர் உண்டு. என் யெகோவா ராப்பா என்னோடு கூட உண்டு, யெகோவா ராப்பா என்னோடு கூட உண்டு. நான் பயப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன். என் துக்கத்தை சந்தோஷமா மாட்டேன். ஏன்னா எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு. என் கையில் அதிகாரம் உண்டு, என் முழங்கால ஒரு அதிகாரம் உண்டு, என் தலை மேல ஒரு அபிஷேகம் உண்டு. இந்த அபிஷேகம் வெக்கப்படுத்தாது. ரோமர் 5:5. இந்த அபிஷேகம் வெக்கப்படுத்தாது, இந்த அன்பு வெக்கப்படுத்தாதுமா, வெக்கப்படுத்தாதுப்பா. டெஸ்ட் பண்ணி பாரு ஆண்டவரே, டெஸ்ட் பண்ணி பாரு ஆண்டவரே. சொந்தத்தை விட மேலானவர் அவர், உறவுகளை விட மேலானவர் அவர், நீ பார்க்கிற மனுஷனை விட மேலானவர் அவர், பணத்தை விட மேலானவர், வேலையை விட மேலானவர், நீ செய்யற வியாபாரம் தொழிலை விட மேலானவர், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் விட மேலானவர். மேலானவரும் கூட இருக்கிறார், பெரியவரும் கூட இருக்கிறார், மருந்தேவும் கூட என் கூட இருக்கிறது. சோர்ந்து போக தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. விசுவாசம் உள்ளவனாயிரு, ரட்சிக்கப்படுவாய். விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ ரட்சிக்கப்படுவாய். சந்தேகப்படாத ஆண்டவர் மேலே, சந்தேகப்படாத ஆண்டவர் மேலே, அவிசுவாசப்படாத ஆண்டவர் மேலே. நம்ம ஆண்டவர் பெரியவர், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைச்சாரு. அவர் சாயல நம்மளை படைச்சுக்கிறாரு, அவர் சாயல நம்மளை படைச்சுக்கிறார். விட்டுருவாரா? அவர் பர்மிஷன் நம்ம ஒரு முடி கூட கீழே விழதா, அவ்வளவு அதிகாரம். அவர் நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழலாது. நீ எங்க போனாலும் தைரியமா போங்க, எங்க போனாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் தைரியமா எடுங்க, கையை வைங்க, தைரியமா முன்னே எடுங்க. கர்த்தர் அந்த காரியத்துல கர்த்தர் துணை இருப்பார், வெக்கப்பட விட மாட்டார், அவமானப்பட விட மாட்டார். உன் கூட அவர் இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். யாத்திராகமம் 34:10 மோசே பார்த்து சொன்ன வார்த்தை, நான் உன் கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். மோசே பயப்படாதே, அதிகாரம் கையில கொடுத்துட்டு அதிகாரத்தை பயன்படுத்து. இன்றைக்கு எத்தனை மோசைகள் இங்க நின்று கொண்டிருக்கிறோம், எத்தனை யோசுவாக்கள் நின்று கொண்டிருக்கிறோம், எத்தனை சீசர்கள் நின்று கொண்டிருக்கிறோம், எத்தனை பேதுரு, எத்தனை யோவான், எத்தனை பிலிப்பு, எத்தனை அந்திரேயா, எத்தனை பேர் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை எஸ்தர், எத்தனை ரூத்துகள் நின்று கொண்டிருக்கிறோம், எத்தனை தெபோராக்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதிகாரம் கையில இருக்குமா, அதிகாரம் கையில் இருக்குப்பா. உன்னை என்னை எதையும் மேற்கொள்ளாது. கர்த்தர் பெரியவர், கர்த்தரை மட்டும் பேசு. பிசாசை பத்தி, வியாதி பத்தி, நோயை பத்தி, கண்ணீரை பத்தி, கடனை பத்தி, அதை பத்தி, இதை பத்தி, எதையும் பத்தி பேசாதே. இயேசுவை பத்தி மட்டும் பேசு. உன்னை வாழ வைப்பார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை முடி சுற்றுவார், நன்மையை கொடுப்பார். இந்த வருஷம் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, கர்த்தர் நன்மையானதை தருவார். சின்ன பிள்ளைங்களுக்கு நன்மையை தருவார், வாலிப பிள்ளைங்களுக்கு நன்மையை தருவார், கணவருக்கு நன்மையை தருவார், மனைவிக்கு நன்மையை தருவார், வயதான தாய் தகப்பனுக்கு நன்மையை தருவார், அவரை நம்பி வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்மையை தருவார், ஊழியக்காரன் குடும்பத்துக்கு நன்மையை தருவார். அந்த நன்மையை 26 வருஷமா ருசிச்சு பார்த்து, அந்த நன்மையை 30 வருஷத்துக்கு மேல நீங்க ருசிச்சு பார்த்திருக்கீங்க, அந்த நன்மையை 40 வருஷமா நீங்க ருசிச்சு பார்த்திருக்கிறீங்க. இந்த நன்மையை நமக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பார்? உங்க சித்தத்தின்படியே நடத்துங்க. திருவிருந்து புசிக்க போறோமா? உடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் புசித்து பானம் பண்ண போறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு ஏற்ற பாத்திரமாய் எங்களை மணிந்து கொள்ளும் நல்ல பிதாவே.